மா அழுகாம வாங்கம்மா. நீங்க அழுகிறதுனால எதுவும் ஆகாதுமா. ஐயா இந்த ஜென்மத்தில் கல்யாணம்னு ஒன்று பண்ணா உங்களை தாம்மா பண்ணுவாரு. உங்க கழுத்துல தாம்மா தாலி கட்டுவாரு. வேற யாருமே அவர் வாழ்க்கைக்குள்ள வர முடியாதுமா. அழாம வாங்கம்மா. கடவுளே, என் வாழ்க்கை அந்த பண்ணையார் கையில தான் முடிய போதுன்னு நினைச்சு எங்க அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ஐயனாரப்பா, நீதான்ப்பா என்னை இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும். எங்க அம்மாவையும் காப்பாத்தணும்ப்பா. என்ன மச்சான், ஆஃபீஸ் போலியா இன்னைக்கு? இல்லை, அங்கே போய் பண்ண வேண்டிய மெயிலை இங்கேருந்தே அனுப்பிச்சிட்டேன். ஆமாம், நம்ம இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? உனக்கு கால் வலியா இருக்கே. பரவாயில்லடா, போயிட்டு வரலாம். சரி, சாப்பிட்டியா? அதை ஏன் கேட்குற? சித்தி சூப் போட்டு தரேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் வரல. எப்படியும் சூப் குடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்ணுன்னா லஞ்ச் ஆகிடும். அவ்வளோ நேரம்லாம் தேவையில்லை. சூப் நான் எப்பவும் ரெடி பண்ணிட்டேன். சூடாதான் இருக்கு. அம்மா, பிரீத்தி, பிரீத்தி. ஆமா விக்ரம், பிரீத்தி எங்க? என்ன சித்தி என்கிட்ட கேட்குறீங்க? நான் உனக்கு ஊட்டி விட சொல்லலான்னு சூப் வச்சதுல இருந்து அவளை தேடுறேன். ஆனா அவளை காணோம். இங்க வரல சித்தி. அவ நானும் பார்க்கலையே. சித்தி, அவ இங்கதான் இருப்பா. அவர் ரூம்ல பாத்தீங்களா? பார்த்தாச்சு விக்ரம். அவ ரூம்ல, உன் ரூம்ல, மாடியில எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். ஆளை காணோம். நீங்க சரியா பாத்திருக்க மாட்டீங்க. பாட்டி ரூம்ல பாத்தீங்களா? ஐயோ, இல்லையே. இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். பிரீத்தி அங்கேயும் இல்லை. அங்கேயும் இல்லையா? வெளியில தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, வெளியில போலாம். வா, பாத்து விக்ரம், பாத்து வா. பிரீத்தி, 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 பிரீத்தி. பிரீத்தி இங்கே இல்லையே. இங்கேயும் இல்லடா. அப்ப எங்க போயிருப்பா? அவ அம்மாவை பார்க்க போயிருப்பா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க யாராச்சும் உன்கிட்ட கேட்டோமா? விக்ரம், நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றதை ஏன் நீ நம்ப மாட்டேங்கிற? அவளுக்கு ஏன் தெரியும் அம்மா? அவ பிரீத்தியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதையும் நம்பல. இப்ப அவங்க அம்மாவை தான் பார்க்க போயிருக்கான்னு சொல்றேன். அதையும் நம்ப மாட்டேங்கிற. ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இரு. ஆனா அதை நம்பணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. சரி, அவளும் சண்முகமும் வெளியே கார்ல போயிருக்காங்க. அதுக்கான சாட்சி நாகு. அவங்க வெளியே போறத கண்ணால பாத்திருக்காங்க. சரி, சண்முகம் வீட்ல தானே இருப்பாரு. அவர் எங்க? அவருதான் அவங்க அம்மாவை பார்க்க வெளில கூட்டிட்டு போயிருக்காரு. நான் நம்ப மாட்டேன். போனை கூட எடுக்காம என்ன பண்ண?
விக்ரம் கூல் டவுன் விக்ரம். அங்கிள் ஏதாவது வேலையா போயிருக்கும். நான் தான் சொன்னனே, அதையும் நம்ப மாட்டேங்கிற. டேய் மரியாதையா உள்ள போயிடு. போ. ஓகே கூல். ஓவர். சொல்லுங்க சார். போரூர் செக் போஸ்ட் ரோட்ல ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அதுல பிரீத்திங்கிற பொண்ணு கடத்தப்பட்டிருக்காங்க. வண்டி நம்பர் சார்? TN02 AU 5933. 5933. ஓகே. அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சேஃப்டி முக்கியம். ஓகே சார். கொஞ்சம் வேகமா போ. சரிங்க சார். அம்மா, என் பொண்ணு வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடுச்சுமா. நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி என் பொண்ணை காப்பாத்தணுமா. அவளுக்கும் பண்ணையாருக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு. நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. நீங்க தாம்மா எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்தணும். சிவகாமி, இத பாரு. தேனு ஏன் பேத்திதான். நான் அப்படிதான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். என் பேத்திக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். நான் ஐதி கிட்ட சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம விக்ரமோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் அவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நல்லதே நடக்கும், நீ கவலைப்படாத. அம்மா, என் பொண்ணு வாழ்க்கையை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். சிவகாமி, நான் இருக்கேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? அம்மா, எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுமா. நாலா பக்கமும் தேடிட்டு இருக்காங்கம்மா. ஐஜி ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காராம். அதான் விக்ரம் தம்பியோட ஃப்ரெண்டு அர்ஜுன் இருக்கார்ல, அவர் தான் இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. வண்டி நம்பரை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சாச்சுமா. அவங்களால சிட்டி லிமிட்டை தாண்டவே முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க. பாத்தியா, சொன்னதை கேட்டியா? தைரியமா இரு. அம்மா, என் பொண்ணு வாழ்க்கை மட்டும் அந்த பண்ணையார் கையில போயிடக்கூடாதும்மா. நீங்க தான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். போகாதுன்னு சொல்றேன்ல, நான் தான். தைரியமா இரு. இத பார் சிவகாமி, நீ அழாதம்மா. ஒன்னும் ஆகாது. அம்மா இருக்காங்கல்ல, எல்லாம் பாத்துக்குவாங்க. தேவையில்லாம அழாத. அம்மா, அர்ஜுன் தம்பி தான் போன் பண்றாரு. நான் பேசுறேன். சொல்லுப்பா, என்னாச்சு? அம்மா, நீங்க சொன்ன பிரீத்தியை கடத்திட்டு போற காரை நாங்க பாத்துட்டோம். ஓ, ரெண்டு பக்கமும் ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. இன்னும் 1/2 hourல பிரீத்தி உங்ககிட்ட இருப்பாங்க.
ஓ பிரீத்தியை நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேங்க. இந்த சிவகாமி, தேன்மொழி போன காரை போலீஸ்காரங்க பாத்துட்டாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல தேன் இங்க இருப்பா. இந்த பாரு, என்ன நம்புமா. அம்மா, நிஜமா சொல்றீங்களா? என் பொண்ணு வந்துருவாளா? நிச்சயமா வந்துருவா, தைரியமா இரு. டேய், போலீஸ் வண்டிடா. டேய் டேய் டேய், சீக்கிரம் போடா டேய். சீக்கிரம் போடா சொன்னா போடா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க. கடவுளே, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்ன வேணா எடுத்துக்கோப்பா. என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடு. வந்துட்டாங்கடா, அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். சீக்கிரம் போ. பிரீத்தி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை பத்திரமா நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த காருக்கு பயப்படாதீங்க. வாங்க ப்ளீஸ், வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். நீங்க இந்த கார்லேயே போயிடுங்க. ஓகே, இதில் வரேன். இரு, கொஞ்சம் பொறுத்துக்கோ. இப்பதான் காயம் ஆறிக்கிட்டு வருது. போதும் போதும் போதும். சண்முக அங்கிள் கிட்ட நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், ஏன் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு? விக்ரம், நீ கோவப்படாத. சண்முகம் பிரீத்தியை வெளியே கூட்டிட்டு போயிருக்காருன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இருக்கும்.
அத்தை என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, கூடவே இருந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவ்ளோ நாள் நம்ம வீட்ல தங்காத ஆளு இந்த 10 நாளா நம்ம வீட்ல தானே தங்குறாரு. அப்படி இருக்க வேண்டியதானே? எதுக்கு வெளியில கூட்டிட்டு போனோம்? சரி, அப்படியே போனாலும் ஃபோன் பண்ண எடுக்க வேண்டியதானே? என்ன ஏதுன்னு தெரிஞ்சாலாவது நானும் அதை நிம்மதியா இருப்பேன்ல. விக்ரம், அங்க என்ன சிச்சுவேஷன்னே தெரியாது. அவரால போனை எடுக்க முடியாம கூட இருக்கலாம் இல்லையா? நீ எதுவும் நினைச்சுக்காத விக்ரம். விக்ரம், இப்ப நீ கால் பண்ணு, அவர் எடுப்பாரு. இல்லன்னு வை, கொஞ்ச நேரத்துல அவரே உனக்கு ஃபோன் பண்ணுவாரு. அவரெல்லாம் பண்ண மாட்டாரு, நானே கால் பண்றேன் அவருக்கு. ஐயோ, விக்ரம் தம்பி. அம்மா, இப்பவும் விக்ரம் தம்பி தாமா கால் பண்றாரு. அட்டன் பண்ணாத. அம்மா, இவ்வளவு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்காருமா. தம்பி கோவிச்சுக்குவாருமா. போனை எடுத்து நான் கோயில்ல இருக்கேன்னு சொல்லி சமாளி, புரியுதா? சரிங்கம்மா. ஓகே தம்பி, சொல்லுங்க தம்பி. அங்கிள், நான் உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்க கேட்கவே மாட்டீங்களா? பிரீத்தி எங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க? அது நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம் தம்பி. கோவிலுக்கு தானே போனீங்க, என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? அப்படி சொல்லாம போற அளவுக்கு அப்படி என்ன பெரிய விஷயம்? அது பிரீத்தி உங்களுக்காக வேண்டியிருக்கு தம்பி. உங்களுக்கு பட்ட காயம் சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டியிருக்கா. நீங்க எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் யார்கிட்டயும் சொல்லாம வெளியே வந்துட்டோம். நான் தான் சொல்லிட்டு போகலையான்னு கேட்டேன். இல்ல, இந்த பரிகாரம் பண்ண தெரியாம தான் பண்ணணும், அது வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுச்சு. நிறைவேறாம போயிடுமா, அதான் நானே போயிட்டு வர்றேன்னு சொல்லுச்சு. தனியா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல, அதான் நானும் கூடவே வரேன்னு சொல்லிட்டு துணையா வந்துட்டேன் தம்பி. அங்கிள், சொன்னா ஏன் நிறைவேறாம போகும்? சரி, எந்த கோவில்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் வரேன். அது வந்து அது நாங்க வந்து இல்ல தம்பி, நாங்க இப்ப கோயில்ல இருந்து கிளம்பிட்டோம். ஒரு 10 நிமிஷம் தான், வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம். சரி, சீக்கிரம் வாங்க. சரி தம்பி, வச்சிட்டுங்களா? நாங்க இதோ வந்துருவோம். சரி தம்பி. என்னாச்சுப்பா? ஏதோ கோவிலுக்கு போயிருக்காங்களா, 10 நிமிஷத்துல வந்துடுறாங்களா? நான் தான் சொன்னேன்ல, நீ கேட்டியா? நீ ஏன் தேவையில்லாம இப்படி கோபப்படுற? சரி இரு, நான் ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வரேன். ஐயோ சிவகாமி, இந்த பாரு, உன் பொண்ணு தேனு வந்துட்டா. தேனு, தேனு, உனக்கு ஒன்னும் ஆகலம்மா. நீ நல்லபடியா திரும்பி வந்துட்ட, உனக்கு எதுவும் ஆகாது. ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன். இது எங்க கடமை மேடம். கடத்திட்டு போனவங்களுக்கு உங்களுக்கும் ஏதோ தீராத பகை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன். சரி, ஐஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரி, ஏதாவது டீடைல் தெரிஞ்சா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் மேடம். கண்டிப்பா. தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூ. ஏதோ தப்பா இருக்கு. பண்ணையார் ஆளுங்களுக்கு சிவகாமி இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கணும், இல்ல நம்ம வீடு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா
எதுவுமே தெரியாம பண்ணையார் ஆளுங்க ஃபாலோ பண்ணி வரமாட்டாங்க. சண்முகம், அம்மா இனிமேதான் நாம சிவகாமிய காப்பாத்தணும். சிவகாமிய புடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்ப இவங்களை எங்கம்மா கூட்டு போறது? நம்ம வீட்டுக்கு தான். அம்மா, நம்ம வீட்டுக்கு? அங்க எப்படிம்மா? சண்முகம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேனே, உன் அம்மா உன் கூட இருந்தா சந்தோஷம் தானே? எனக்கு சந்தோஷம் தான். குட். இதப்ப ஆனா ஒண்ணு, ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா அம்மான்னு அவளை கூப்பிட்டு ஏமானத்தை வாங்கிடாத, புரிஞ்சுதா? இல்ல இல்ல, கூப்பிட மாட்டேன். அம்மா என் பக்கத்துலயே இருந்தாலே போதும். ஓகே, ரைட்.